जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम जय श्री राधा गोपाल श्री कर्ण जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद கருணம் ஜெய ஸ்ரீல ரூப ரகுநாத கருணம் ஜெய ஸ்ரீல புரோபாதி மகாராஜ் கருணம் என் குருநாத கருணம் தொடர்ந்து நம்ம சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கூடிய அனைத்து பக்தர்களும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் பிரபு. பிரணாம் பிரபு. பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. என்னோட சவுண்டு என்னுடைய விஷுவல் எல்லாம் ஓகே தான்? நம்ம எல்லாம் பிரபு இருக்குல்ல? ஓகே பிரபு. சைத்தன்ய சரிதாமிரதா ஆதி லீலா அத்தியாயம் 1 ஆன்மீக ஆச்சாரியர்கள் த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இங்கிலீஷ்ல அத்தியாயம் 1 ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனாவது ஸ்லோகம்? இன்னைக்கு எத்தனை படிக்க போறோம்? நம்ம 47 47 ஸ்லோகா 47 படிக்க போறோம். சிக்ஷா குரு மொழிபெயர்ப்பு திறந்து வச்சுக்கோங்க இங்கிலீஷ்ல. அப்ப நீங்க படிக்க முடியும். शिक्षा गुरु के दे जानी कृष्णेरा स्वरूपा अंदर जामी भक्त श्रेष्ठा ये गीतो ई रूपः. शिक्षा गुरु के दा जानी कृष्णेरे स्वरूपः अंदर जामी भक्त श्रेष्ठा ये गीतो ई रूपः. சிக்ஷா குருதே உபதேசிக்கும் ஆன்மீக குரு. தா உண்மையில், ஜானி அறிகிறேன், கிருஷ்ணேரா கிருஷ்ணருடைய, ஸ்வரூபா நேரடி பிரதிநிதி, அந்தர்ஜாமி உள்ள வசிக்கும் பரமாத்மா, பக்த சிரேஷ்டா தலைச்சிறந்த பக்தர், ஏஇ இந்த, து து இரண்டு, ரூபா ரூபங்கள். ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா வருவோம். சொல்லுங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, நான் கிளாஸ்ல இருக்கேன் ப்ரோ, நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா வருவோம். ஓகே, மொழிபெயர்ப்பு. ஒருவன் தனது சிக்ஷா குருவை கிருஷ்ணரின் ஸ்வரூபமாக அறிய வேண்டும். ஒருவர் தனது சிக்ஷா குருவை கிருஷ்ணரின் ஸ்வரூபமாக அறிய வேண்டும். பகவான் கிருஷ்ணர் தம்மை பரமாத்மாகவும் தலை சிறந்த பக்தராகவும் வெளிப்படுத்துகிறார். இங்கிலீஷ்ல வர படிங்க. டெக்ஸ்ட் 47 சாப்டர் 1. One should know the instructing spiritual master to be the personality of Krishna. Lord Krishna manifests himself as the super soul and as the greatest devotee of the Lord. Thank you, Manji. Esha Bhakti Vedanta Swami Srila Prabhupada Maharaj Pulurukku Jai. Shiksha குருவானவர் ஸ்ரீ கிருஷ்ணரின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி என்று ஸ்ரீல கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி கூறுகிறார். சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணரே உள்ளிலிருந்து வெளியிலிருந்தும் சிக்ஷா குருவாக நமக்கு உபதேசிக்கின்றார். நமக்கு என்றும் துணையாக இருக்கும் பரமாத்மாவாக அவர் உள்ளிருந்து உபதேசிக்கிறார். வெளியில் அவர் சிக்ஷா குருவாக பகவத்கீதையை உபதேசிக்கின்றார். சிக்ஷா குருமார்களில் 2 வகை உண்டு. ஒருவர் பக்தி தொண்டின் தியானத்தில் முற்றிலும் ஆழ்ந்துள்ள முக்தி பெற்ற நபர். மற்றவர் பொருத்தமான உபதேசங்களின் மூலமாக சீடனின் ஆன்மீக குருவை எழுச்சி பெற செய்பவர். இவ்வாறாக பக்தி விஞ்ஞானத்தின் உபதேசங்கள் இறுதி குறிக்கோளை பற்றியவை, வழிமுறையை பற்றியவை என்று பிரிக்கப்படுகின்றன. கிருஷ்ணரை வழங்குவதற்கான அங்கீகாரம் பெற்றவர் என்பது பூர்ண ஆன்மீக ஞானத்தால் தமது சீடனை நிரப்பி பக்தி தொண்டின் செயல்களில் அவனை ஈடுபடுத்துபவர் என்பதுமே ஆச்சாரியர் என்னும் சொல்லிற்கான உண்மையான விளக்கமாகும். தன்னுணர்வு பெற்ற ஆன்மீக குருவிற்கு
கற்று பகவான் விஷ்ணுவின் தொண்டில் ஒருவன் தன்னை உண்மையாக ஈடுபடுத்தும் போது பக்தி தொண்டின் செயல்கள் ஆரம்பமாகின்றன. இந்த பக்தி தொண்டின் வழிமுறை அபிதேயா, அவசிய செய்ய வேண்டிய செயல்கள் என்று அறியப்படுகின்றன. முழு முதற் கடவுள் மட்டுமே நமது ஒரே அடைக்கலம். அந்த கிருஷ்ணரை எவ்வாறு அணுகுவது என்பதை கற்றுக் கொடுப்பவர் பரமபுருஷ பகவானின் செயல் ரூபமாவார். அடைக்கலம் வழங்கும் முழு முதற் கடவுளுக்கும் தீக்ஷா மற்றும் சீக்ஷா குருமாருக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. அவருக்கு இடையில் முட்டாள்தனமான வேற்றுமைகளை காண்பவன் பக்தி தொண்டை நிலைநிறுத்துவதில் அபராதம் இழக்கின்றான். மதன மோகனரின் தாமர திருவடிகளில் அடைக்கலம் வழங்குவதால் ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி சீர்மிகு ஆன்மீக குருவாக திகழ்கிறார். ஒருவன் பரமபுருஷ பகவானுடனான உறவை மறந்துள்ளதால் அவனால் விருந்தாவன பூமியில் பயணம் செய்ய இயலாது. இருப்பினும் சனாதன கோஸ்வாமி கருணையினால் அவன் விருந்தாவனத்தில் தங்குவதற்கான போதிய வாய்ப்பை பெற்று எல்லா ஆன்மீக நன்மைகளையும் அடைய முடியும். அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக ஸ்ரீ கோவிந்தர் ஒரு சிக்ஷா குருவை போல செயல்படுகிறார். நமக்கு தொண்டு புரிவதற்கான வாய்ப்பையும் உபதேசங்களையும் அவரே நமக்கு வழங்குகிறார். அவரே ஆதி குரு. தீக்ஷா குருவானவர் ஸ்ரீல மதன மோகன விக்கிரகத்திற்கு நேரடி தோற்றமாவார். தீக்ஷா குருவோ ஸ்ரீல கோவிந்த விக்கிரகத்திற்கு அந்தரங்க பிரதிநிதி ஆவார். இந்த இரு விக்கிரகங்களும் பிருந்தாவனத்தில் வழிபடுகின்றன. சில கோபிநாதரோ ஆன்மீக வசீகரத்தில் இறுதி நிலையை உள்ளார். ஓகே, அடுத்த ஸ்லோகம் பார்க்க போறோம். ஸ்லோகம் 48, டெக்ஸ்ட் 48. நைவோபயந்த்யாபசிதிம் கவயஸ்தே தாவேஷா பிரமயூஷபி கிருதம் ருதமூத ஸ்மரந்தா யோந்தர் பகிஸ்து புருதம் அசூபம் விதுன்வன் ஆச்சாரிய சைத்தன்ய வபுஷா ஸ்வகதிம் ஸ்வனகதி. ஓகே, மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே, தங்களை அடைவதற்கான பாதையில் கட்டுண்ட ஜீவனை வழிநடத்தி விடுவிப்பதற்காக நீங்கள் வெளியே ஆச்சாரியர்களாகவும் உள்ளே பரமாத்மாவும் இரு வடிவத்தில் கருணையுடன் தோன்றுகிறேன். எனவே தெய்வீக புலவர்களுக்கு ஆன்மீக அறிஞர்களுக்கும் பிரம்மாவை போன்ற நீண்ட ஆயுள் கிடைத்தால் கூட அவர்களால் அதற்கான நன்றி கடனை முற்றிலுமாக வெளிப்படுத்த இயலாது. ஓகே, இங்கிலீஷ்ல படிங்க பார்க்கலாம். 48 மொழிபெயர்ப்பு இங்கிலீஷ்ல ஒரு ஆள் படிங்க. ஹரிடாஸ் கூட வச்சிருக்கீங்களா இங்கிலீஷ்ல? ஹரிகிருஷ்ணா ஹரிடாஸ் குருவோ விளங்குதா பிரபு? விளங்கு படிங்க பிரபு. 48 பிரபு. படிங்க பிரபு. Oh my Lord, transcendental poets and experts in spiritual science could not fully express their inwitness to you, even if they were endowed with the prolonged lifetime of Brahma. For you appear in two futures, externally as the Acharya and internally as the Supersoul, to deliver the embodied living being by directing him how to come to you. Hare Krishna. Hare Krishna. Thank you, Prabhu. Sri Bhaktivedanta Swami Srila Prabhupada ஜெய். இந்த ஸ்லோகம் யோகத்தை பற்றிய அனைத்தும் அவசியமாக அறிவுரைகளையும் கிருஷ்ணர் மீது செவியுற்ற பின்னர் ஸ்ரீ உத்தவ் பேசப்பட்டதாகும். இது ஸ்ரீம பாகவதம் 11 காண்டம் 29வது 6வது ஸ்லோகத்தின் உள்ள ஸ்லோகமாகும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு ஸ்லோகம் பாத்தீங்கன்னா போன வாரத்தோட தொடர்ச்சி தான். போன வாரத்துல நம்ம பாகவத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி கோட் பண்ணியிருந்தாரு. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீமத் பாகவதம் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஆன்மீக ஆச்சாரியர்கள் வைஷ்ணவ கருணை இல்லாம
நம்ம படிக்க முடியாது, நம்ம கேட்க முடியாது. அவங்களோட கருணையால தான் நம்ம வந்து இதை படிக்கணும், நம்ம வந்து இதை கேட்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்மீக ஆச்சாரியர்கள், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், எஸ்பெஷலி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவங்க கருணையுடனும் நம்ம இந்த சைத்தன்ய சரிதாம படிச்சு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு கேட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரிராம் ஹரிராம் ராம் ராம் ஹரி ஹரி. ஓகே, 47 வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருவன் தனது சிக்ஷா குருவை கிருஷ்ணரின் ஸ்வரூபமாக அறிய வேண்டும். பகவான் கிருஷ்ணர் தம்மை பரமாத்மாவாக தலை சேர்ந்த பக்தராகவும் வெளிப்படுத்துகிறார். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சிக்ஷா குரு அண்ட் தீக்ஷா குரு, 2 வகை குரு இருக்கிறாங்க. அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிரதிநிதி, பகவானுடைய ரிப்ரசன்டேட்டிவ் தான் குருவாக முடியும். சொந்தமா வந்து என்னைக்குமே வந்து குரு வந்து தனிச்சையாக உருவாக முடியாது. குரு வந்து நான் வந்து திடீர்னு உருவாகணும் முடியாது. குரு மஸ்ட் கம் அண்டர் டிசிப்ளின் சக்சஷன். அவங்க என்னைக்குமே வந்து குரு பரம்பரா வழியில தான் வந்து குரு என்னைக்குமே வந்து வரணும். பரம்பரா சிஸ்டம் இல்லாத வரக்கூடிய குருமார்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அங்கீகரிக்கப்படாது. அது வந்து நாட் ரெகக்னைஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா சிக்ஷா குரு அண்ட் தீக்ஷா குரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்ல சிக்ஷானா மீன்ஸ் வந்து என்ன அர்த்தம்னா இன்ஸ்ட்ரக்ஷன். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டளைகளை, நம்மளுக்கு வந்து அறிவுரைகளை நம்மளுக்கு கொடுக்கறவங்க தான் சிக்ஷா. அப்படிப்பட்ட சிக்ஷா குருமார்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கலாம். இதுக்கு நம்ம படிச்சிருக்கோம். ஆனா தீக்ஷா குரு நம்மளுக்கு இனிஷியேஷன் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு தீட்சை கொடுக்குறாங்களா, அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒருத்தர் தான் நம்மளுக்கு இருக்கணும். தீக்ஷா குரு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் இருக்கணும். ஆனா சிக்ஷா குரு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டிங் குரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேர் இருக்கலாம். உதாரணம் வச்சுக்கங்களேன், நம்மளுக்கு வந்து வழி நடத்துறவங்க, நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்டிங் கொடுக்குறவங்க பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் இருக்கலாம். 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம். ஆனா தீக்ஷா குரு ஒன்லி ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்க முடியும். தீக்ஷா குருனா நம்மளுக்கு அந்த தீட்சா குருனா பேர் என்னது, யார் சொல்ல முடியும்? தீக்ஷா குரு அவர் நம்மளுக்கு என்ன கொடுப்பார்? போன வாரம் கூட சொல்லியிருந்தேன். தீக்ஷா குரு நம்மளுக்கு என்ன கொடுப்பார்? நம்மளுக்கு ஹரே கிருஷ்ணா, தீக்ஷா குரு நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு ஞான சம்பந்தமா பிரபு? எஸ், அப்படி கொஞ்சம் மாத்தணும். சம்பந்த ஞானம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்த ஞானம் கொடுப்பா. அதான் தீட்சா குருவோட ஒரே வேலை. தீட்சா குரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்மளுக்கு பகவான் கிட்ட வந்து கனெக்ஷன் கொடுப்பாரு. அந்த கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்த ஞானம். அதுல நம்மளுக்கு ஒரு ஆன்மீக பேர் ஒண்ணு கொடுப்பாரு, ஸ்பிரிச்சுவல் பேர் ஒண்ணு கொடுப்பாரு. அந்த பேர் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து பக்தி என்ற விதையை கொடுப்பாரு. இந்த பக்தி என்ற விதை மூலியமாக நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பக்தியில இந்த பிறவி எடுத்து நம்ம வந்து பல கோடி பிறவிகளாக நம்ம வந்து இந்த லோகத்துல நம்ம பேய்களாக, பூதங்களாக, நாய்களாக, மனிதர்களாக, தேவர்களாக, டெமிகோட்ஸா, அசுரர்களாக, டிமோன்னா, அப்புறம் நரகம், சொர்க்கம், பல வகையான நம்ம வந்து எல்லா வகையான லோகங்களையும் நம்ம போயிட்டு வந்துட்டோம். ஆனா பிரம்மாண்டே பிரமித்தே கோனோ பாக்கியவான ஜீவா குரு கிருஷ்ணா பிரசாதே பாய் பக்தி லத பீஜா. பிரம்மாண்டே பிரமித்தோ கோன் பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ணா பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. குரு கிருஷ்ணனோட கருணையாலதான், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பல கோடி பிரம்மாண்டங்களா நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிறவிலும் நம்ம கீழோகம் பூஹ சுவஹ மதஹ தபஹ ஜனஹ சத்தியம், இந்த மாதிரி 7 சொற்கலோகங்களுக்கு அத்தல வித்தல தலாத்தல ரசத்தல மகத்தல பாதாள, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கீழே 7 நரகலோகங்களுக்கு. இந்த மாதிரி இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் 40 பிளானட்டரி சிஸ்டம். இது 14 லோகங்கள் இருக்கு. இந்த 14 லோகங்கள்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல நம்ம டெமிகாட்ஸா இருந்திருக்கோம், தேவர்களாக இருந்திருக்கோம், அசுரர்களாக இருந்திருக்கோம், மனிதர்களாக இருந்திருக்கோம், யோகிகளாக இருந்திருக்கோம், நாய்களாக இருந்திருக்கோம், பூனைகளாக இருந்திருக்கிறோம். ஆனா பிரம்மாண்டே பிரமித்தே கோன் பாக்கியவான், இத்தனை பிரிவு எடுத்தாலும் பாக்கியவான் ஜீவாத்மா. யாரு பாக்கியவான் ஜீவாத்மா தான்? குரு கிருஷ்ணா பிரசாதேபாய். குருவோ கிருஷ்ண கருணையால குரு கிடைக்கிறாரு. அந்த குரு மூலியமாக திருப்பி நம்மளுக்கு கிருஷ்ணன் கிடைக்கிறாரு. அது எப்படின்னா பக்தி லதா பீஜா, பக்தி என்ற விதை நம்மளுக்கு கிடைக்குது. யாருக்கு அந்த பக்தி என்ற விதை வந்து மனித வாழ்க்கையில கிடைக்குதோ அவங்கதான் பாக்கியவான் ஜீவாத்மா. ஓகேவா? அப்படிப்பட்ட விதையை கொடுப்பவர் வந்து பாத்தீங்கன்னா தீக்ஷா குரு. தீட்சை எடுக்கக்கூடிய குரு தான், தீட்சை குரு தான் நம்மளுக்கு கொடுப்பாரு. அந்த தீட்சை குரு நம்மளுக்கு ஒரே ஒருத்தர் இருக்கணும். ஆனா அந்த பக்தியில தீட்சை எடுத்த பிறகு நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்டிங் குரு, நம்மளுக்கு சிக்ஷா குரு, நம்மளை வழி நடத்தக்கூடிய ஆச்சாரியர்கள், சாதுக்க, வைஷ்ணவ, இவங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரால நம்மளை வந்து வழி நடத்துறாங்களோ, யாரெல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க,
யாரு வந்து நம்மளுக்கு வந்து டவுட் கிளியர் பண்றாங்க அவங்க எல்லாம் நம்மளுக்கு சிக்ஷா குரு. சிக்ஷா குரு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து மிக உயர்ந்த ஒரு பக்தரா தான் அவங்க இருப்பாங்க. ஓகேவா? அப்ப கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, ஒருவர் பக்தி தொண்டிய தியானத்தில் முற்றிலும் ஆழ்ந்துள்ள முக்தி பெற்ற நபர் மற்றவர் பொருத்தமான உபதேசங்களின் மூலம் சீடனின் ஆன்மீக உணர்வை எழுச்சி பெற செய்பவர். இவ்வாறு பக்தி விஞ்ஞானத்து உபதேசங்கள் இறுதி கொள்கைகளை பற்றியவை, வழிமுறையை பற்றியவை என்று பிரிக்கப்படுகின்றன. கிருஷ்ணனை வழங்குவதற்காக அங்கீகாரம் பெற்றவர் என்பது பூர்ண ஆன்மீக ஞானத்தால் தமது சீடர் நிரம்பி பக்தி அவனை ஈடுபடுத்துவது என்பது ஆச்சரியம் என்னும் சொல்லிங்க. ஆச்சாரியன் என்பது பாத்தீங்கன்னா அவரு தன் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணி பிறகு வந்து நம்மளைய வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையோட குறிக்கோளோட கோல் என்னது, இந்த கோலை வந்து சொல்லி கொடுப்பதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக ஆச்சாரியர். ஓகேவா? அது மட்டும் இல்லாம நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பவர் தான் ஆன்மீக ஆச்சாரியார். நம்மளுக்கு வந்து நம்ம அறியாமையிலேருந்து விடுவிப்பவர் தான் நம்ம ஆன்மீக ஆச்சாரியர் சொல்லுவோம். ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் நான் வந்து குருவோட பத்தி நம்ம பேசி இருந்தோம். அதை திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னது குருவோடைய கருணை குரு பத்தி பேசியிருந்தோம். ஓகே, அதுல சீஷா குரு தீஷா குரு சொன்னாங்களா இந்த பொருளூர்ல, அதுல மூணு விக்கிரகங்கள் நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? 3 விஷயங்கள் நல்லா ஞாபகம். 3 சம்பந்தம், அதாவது 3 தத்துவங்கள், 3 தத்துவங்களுக்கு தகுந்த மாதிரி 3 விக்கிரகங்கள். இதை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு. ஓகேவா? 3 தத்துவங்கள், 3 தத்துவங்களுக்கு தகுந்த மாதிரி 3 விக்கிரகங்கள். ஓகேவா? அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். சம்பந்தா ஞானம், அபிதயா ஞானம் அண்ட் பிரயோஜன ஞானம். சம்பந்தா அபிதயா அண்ட் பிரயோஜனா. சம்பந்தா அபிதயா பிரயோஜனா என்ன அர்த்தம்னா, சம்பந்தானா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பகவானுக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்துறது தான் சம்பந்த ஞானம். நம்மளுக்கும் பகவானுக்கும் ஒரு கனெக்ஷனை உருவாக்குறது தான் சம்பந்த ஞானம். ஓகேவா? சம்பந்தா. அபிதயானா வந்து என்னதுன்னா நம்மளுக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் வந்துருச்சு. ஓகேவா? அந்த சம்பந்தம் வந்துட்ட பிறகு அதுல நம்ம என்ன செய்ய போறோம், அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பக்தி. ஓகேவா? நம்மளுக்கு பகவான் சம்பந்தம் வந்துச்சு. ஓகே, இப்ப பகவான் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி விட்டு, குரு நம்மளையும் பகவானை கனெக்ட் பண்ணி விட்டாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? பக்தி செய்யணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2வது அபிதயா. ஓகேவா? 3வது வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜன. பிரயோஜனா வந்து என்ன அர்த்தம்னா, அந்த நம்மளுக்கும் பகவானுக்கு சம்பந்தம் வந்துருச்சு, நான் வந்து பகவானுக்கு வந்து பக்தி செய்யறேன். அந்த பக்தி செய்யற மூலமா கிடைச்ச ரிசல்ட் என்னது? பிரேம பக்தி. அதான் பிரயோஜனம். சம்பந்தம்னா வந்து கனெக்ஷன், வந்து நமக்கு பகவான் கிட்ட வந்து ஒரு உறவு கிடைக்கிறது. அபிதய சம்பந்தம், அபிதயனா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிடைச்ச கனெக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்றோம்? பக்தி செய்யறோம். பக்தி வந்து அபிதயா. தென் பிரயோஜனா வந்து என்னதுன்னா அந்த பக்தி மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? அதான் பிரேம பக்தி, பிரேமா, கிருஷ்ண அன்பு. இது யாருக்கு புரியல? சொல்லுங்க, நான் திருப்பி சொல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் அதை புரிஞ்சதான் நீங்க வந்து கண்டினியூஸா நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண யாரு வேணும் சொல்லலாம், புரியலாம் சொல்லுங்க, திருப்பி நான் சொல்றேன். ஓகே, அதாவது நம்ம ஜீவாத்மா, பகவான் வந்து பரமாத்மா. ஓகேவா? இப்ப நம்ம 2 பேரும் வந்து கனெக்ஷன் இல்லாம இருக்கும். ஒரு என்ன சொல்ல, ஒரு உறவு இல்லாம இருக்கும், ஒரு 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 பிடிமானம் இல்லாம இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாயாவோட சைட்ல நம்ம வந்து போறோம். அதனால நம்ம மாயாவோட சைட்டை வந்து நம்ம வந்து போறோம் நம்ம. ஓகேவா? அப்ப அந்த சம்பந்தா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சம்பந்தம் கொடுக்கறது, நம்மளுக்கு வந்து அந்த கனெக்ஷனை கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இப்பதான் சம்பந்த ஞானம், சம்பந்தா. ஓகேவா? நம்மளுக்கு 2க்கும் ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் கனெக்ஷன் கிடைக்குதான் சம்பந்தா. ஓகேவா? அப்புறம் அந்த சம்பந்தம் கிடைச்ச உடனே ஓகே, நான் பரமாத்மா, பகவான் பரமாத்மா, நான் ஜீவாத்மா. ஓகே, அது தெரிஞ்சிருச்சு. தென் இப்ப நான் ஜீவாத்மா பகவானுக்கு என்ன செய்யணும்? சேவை செய்யணும், பக்தி செய்யணும். அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பக்தி. அதான் வந்து பாத்தீங்கன்னா 2வது அபிதயா. அபிதயனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் பகவானுக்கும் கனெக்ஷன் வந்துருச்சு. அந்த கனெக்ஷன் வச்சு என்ன செய்ய போறோம்? அபிதயா பக்தி செய்யணும், பக்தி சேவை செய்யணும். அதுல நிறைய இருக்கு, ஒண்ணு பக்தி சேவை இருக்கு. பிறகு பிரயோஜனம், 3வது பிரயோஜனா வந்து என்னதுன்னா அந்த எனக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் வந்துருச்சு, சம்பந்தத்தை வச்சு நான் வந்து பக்தி பண்றேன். அந்த பக்தி மூலியமாக எனக்கு என்ன கிடைக்கும்? 3வது
பிரேம பக்தி, கிருஷ்ணனோட அன்பு. இதான் சம்பந்தா, அபிதயா அண்ட் பிரயோஜனம், 3 தத்துவங்கள் இருக்கு. ஓகே, இது யாருக்கு ஹரே கிளியர்? கிருஷ்ணா நன்றி பகவான். ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ பிரபு. வேற யாருக்கு புரியல இந்த விஷயங்கள்? ஓகே, அப்ப சம்பந்தா, அபிதய, பிரயோஜனம், இந்த 3 தத்துவங்களுக்கு. ஓகேவா? இதே மாதிரி நம்மளுக்கு இதுக்கு இந்த 3 தத்துவங்களுக்கும் 3 விக்கிரகங்கள் இருக்கு, டிடிஸ் இருக்கு, 3 விக்கிரகங்கள். சம்பந்தாக்கு, சம்பந்த ஞானத்துக்கு ஒரு விக்கிரகம் இருக்கு, அபிதய ஞானத்துக்கு ஒரு விக்கிரகம் இருக்கு, பிரயோஜன ஞானத்துக்கு ஒரு விக்கிரகம் இருக்கு. இப்ப சம்பந்த ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராதா மதன மோகன. ஓகேவா? சம்பந்த ஞானத்துக்கு ஸ்ரீ ராதா மதன மோகன. தென் சம்பந்த அபிதயா, அபிதயா வந்து என்னது? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னா பக்தின்னு சொன்னோம். அப்ப அபிதயாவோட விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ராதா, ஸ்ரீ ராதா கோவிந்த தேவ். ஓகேவா? ஸ்ரீ ராதா கோவிந்த தேவ். தென் 3வது வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம். பிரயோஜனம் வந்து என்னது? பிரேம பக்தி, கிருஷ்ணோட அன்பு. இந்த பிரயோஜனோட விக்கிரகம் வந்து பேர் வந்து என்னன்னா ஸ்ரீ ராதா கோபிநாதா. ஸ்ரீ ராதா கோபிநாதா. யாருக்கு இது கிடைக்கல? ஓகேவா? 3 தத்துவங்கள் சொல்லிட்டேன், 3 விக்கிரகங்களை சொல்லிட்டேன். சுசீலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு திருப்பியும் ரிப்ளை பண்ணுங்க பிரபு. சம்பந்த ஞானத்துக்கு அதோட விக்கிரகம் பேரு ராதா மதன மோகனா, ஸ்ரீ ராதா மதன மோகனா. அபிதய ஞானத்துக்கு ஸ்ரீ ராதா கோவிந்த தேவ், ஸ்ரீ ராதா கோவிந்த தேவ். தென் பிரயோஜன தத்துவத்துக்கு, பிரயோஜன ஞானத்துக்கு ஸ்ரீ ராதா கோபிநாதா, ஸ்ரீ ராதா கோபிநாதா. அது கிடைச்சா? சுசீலா மாதாஜி கிடைச்சா? ஓகே பிரபு, கிடைச்சிச்சு பிரபு. ஓகே, நல்லா ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, 3 தத்துவங்கள் சொல்லிட்டேன். அந்த 3 தத்துவங்களுக்கு தகுந்த மாதிரி 3 விக்கிரகங்கள் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்ப இந்த 3 தத்துவங்கள், 3 விக்கிரகங்கள், அதே போல இந்த 3 விஷயத்துக்கும் 3 தத்துவத்துக்கும் 3 ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க. 3 ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க. சம்பந்த ஆச்சாரியா, அபிதய ஆச்சாரியா அண்ட் பிரயோஜன ஆச்சாரியா. சம்பந்த ஆச்சாரியா வந்து யாருன்னா ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி. நம்ம சட் கோஸ்வாமி 6 கோஸ்வாமி இருக்காங்களா, அதுல மூத்த கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி. அவர் வந்து சம்பந்த ஆச்சாரியார். சனாதன கோஸ்வாமி சம்பந்த ஆச்சாரியார். அடுத்து 2வது அபிதயா. அபிதயனா என்ன சொல்லியிருந்தேன்? பக்தி. அவ பக்தி ஆச்சாரியார். அபிதய ஆச்சாரியா வந்து யாரு? ஸ்ரீலா ரூப கோஸ்வாமி. ஸ்ரீலா ரூப கோஸ்வாமி அவர் வந்து அபிதய ஆச்சாரியார், பக்தி ஆச்சாரியா சொல்லலாம். 3வது பிரயோஜனா, பிரேம பக்தி, கிருஷ்ணோட அன்பு. அதான் 3வது, அதான் ரிசல்ட், கிடைச்ச ரிசல்ட். அப்ப அந்த பிரயோஜன ஆச்சாரியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலா ரகுநாத தாச கோஸ்வாமி. ஸ்ரீலா ரகுநாத தாச கோஸ்வாமி. யாருக்கு கிடைக்கல? இந்த 3 ஆச்சாரியர்கள் இது யாரு கிடைக்கல? ஓகே, அப்ப 3 தத்துவங்கள் சம்பந்தா, அபிதயா அண்ட் பிரயோஜனா. 3 விக்கிரகங்கள். சம்பந்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராதா மதன மோகனா. அபிதயாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராதா கோவிந்த தேவ். பிரயோஜனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராதா கோபிநாதா. அதே போல 3 ஆச்சாரியர்கள். சம்பந்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா சனாதன கோஸ்வாமி, அபிதயாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பாதா. அடுத்து 3வது வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீலா ரகுநாத தாஸ் கோஸ்வாமி பாதா. அப்ப இந்த 3 விஷயங்கள் வந்து தனித்தனியாக பிரிக்கப்படுது. அதுல நம்ம வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, சம்பந்தானா வந்து என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு பகவான் கிட்ட கனெக்ட் பண்றது. அப்ப நம்மளுக்கு தீட்சா குரு இருக்கிறார்ல, யார் நம்மளுக்கு தீட்சை கொடுக்குறாங்க? நம்மளுக்கு ஒரு பேர், நம்மளோட பாவங்களை எடுத்துக்கிட்டு அக்னி சாட்சியாக அந்த எகையத்தை வளர்த்து நம்மள அக்னி சாட்சியாக நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, நம்மளுக்கு நாம ஜபமால நம்மளுக்கு பக்தி பெற்ற கொடுக்குறாங்களே, அவங்க ராதா மதனம். அவங்க வந்து சம்பந்த ஆச்சாரியார். அவங்க நம்மளுக்கு சம்பந்தம் கொடுக்குறாங்க. அவங்க சம்பந்த குரு நம்மளுக்கு. ஓகேவா? பிறகு வந்து நம்மளுக்கு வந்து பக்தி என்ற விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஷா குரு. சிக்ஷா குரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து
எப்போதுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிதயா பக்தி எப்படி பண்ணணும் சொல்லி கொடுக்குறாங்க. அபிதயா, ஓகேவா? இது ரொம்ப கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆமா, இப்போ உதாரணம் தீட்சை வாங்கிட்டோம், நம்ம ஒரு குரு மகன் தீட்சை வாங்கிட்டோம். அந்த குரு வந்து எப்போதும் நம்ம வந்து கைட் பண்ண முடியாது. எப்பவுமே வந்து மலேசியாவுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கே இருக்க முடியாது. அப்ப வேற வேற ஆச்சாரியர்கள் வருவாங்க, வேற வேற குருமார்கள் வருவாங்க, வேற வேற சன்னியாசிகள் வருவாங்க, வேற பிரம்மச்சாரிகள் வருவாங்க. அவங்க நம்ம கைட் பண்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிக்ஷா குரு. அவங்களும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அந்த கிடைச்ச சம்பந்தத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? பக்தி பண்ணணும், ஒழுங்கா பக்தி பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால அவங்க எல்லாம் நம்மளோட சிக்ஷா குருமார்கள். ஓகேவா? அப்ப நம்ம அந்த கிடைச்ச இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம வந்து பக்தி நல்லா பண்ண நம்ம கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம் வந்து என்னது? பிரேம பக்தி. அதுதான் நம்மளோட வாழ்க்கையில ஒரே குறிக்கோள். அதுக்கு ஆச்சாரியர்களோட கருணை வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்ப போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையோட எசெட் வந்து நம்மளோட சொத்துக்கள் வந்து என்னதுன்னா, நம்ம கிடைச்சா இந்த மனித பிறவி எப்படிச்சும் நம்ம பிரேம பக்தி அறியணும். அதான் நான் போன வாடி நான் பாடிருந்தேன். ஓகேவா? அப்ப அந்த நோட்ஸை நான் கொஞ்சம் சம்பவம் பண்றேன். போன வாரத்தில் உள்ளது நம்ம இன்னும் கொஞ்சம் கொண்டு முடியல. அப்ப when develop eagerness to know him, he come front of him. எப்ப நம்ம வந்து பகவானை தெரிஞ்சுக்கணும், கடவுள் யாரு, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, பல கேள்விகள் நம்மளுக்கு மனசுக்குள்ள எப்ப எழுதோ அப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா குரு பரமாத்மாவா நமக்கு உள்ளுக்கு இருக்கிறாரு. யார் பரமாத்மா இருக்கிறாங்கன்னா பகவான் தான். அந்தர்யாமி, சூப்பர் சோல் பரமாத்மா உள்ளுக்குள்ள இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரு? நம்மளுக்கு நிறைய கேள்விகளுக்கு நிறைய டவுட் இருக்கா, நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ள இருக்க கேள்விகளுக்கு அவர் வந்து நமக்கு வெளியே ஒரு ஆளை உருவாக்குவார். அவரே வெளியில ஒரு ஆளை வருவாரு, நம்மளுக்கு ஆன்மீக குருமார்களா வருவார் அவரு. ஓகேவா? அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சாதுக்களை, வைஷ்ணவர்களை, குருமார்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு இணையாக, கடவுளுக்கு வந்து பகவானுக்கு இணையாக நம்ம வந்து என்னைக்குமே மதிக்கணும். அதான் ஆச்சாரியமாம் விஜானியம். என்னைக்கு ஆச்சாரியர்களை, குருமக்களை எனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அதே மரியாதை அவங்க கொடுங்க சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றாரு. ஓகேவா? சாதுக்கள், வைஷ்ணவர்கள், குருமார்கள், ஆச்சாரியர்கள் பாத்தீங்கன்னா ஒருபோதும் சிங்கிள் மூமெண்ட், ஒரு சின்ன வினாடி கூட கிருஷ்ணரோட சிந்தனையிலேருந்து வெளியாகிறது கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க பகவானோட சிந்தனையில 24 hours இருக்கிறாங்க. அதான் யஷா தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஷ்யதி கத்தியா அர்த்தா பிரகாஷந்த மகாத்மனஹா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரேட் சோல். அவங்க வந்து அவங்க மனசுல முழுக்க முழுக்க குரு எனக்கு கிருஷ்ணர் மேல, அவங்களோட குரு மேலையும் பகவான் மேலையும் முழு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு ஆல் இம்பார்ட்டன்ஸ் நாலேஜ் ஆட்டோமேட்டிக்கலி ரிவீல். அவங்க கருணையால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா வகையான நாலேஜும் நம்மளுக்கு வந்து ரிவீல் ஆகும், நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகே, அப்ப நம்ம அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பக்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து யாரு மேல வளர்த்துக்கணும்? குரு மேலதான் முதல் பக்தி வளர்த்துக்கணும். கிருஷ்ணன் மேல பக்தி வளர்க்கறது கூடாது. கிருஷ்ணன் பக்தியும் வரவே வராது. முதல் நம்ம பக்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரு மேல நம்ம பக்தி வளர்த்துக்கணும். ஓகேவா? நிறைய பேர் நினைக்கலாம் இப்ப இந்த கிருஷ்ண பக்தியில வந்து பாத்தீங்கன்னா என்னது ரொம்ப ஈஸி, ரொம்ப இயல்பு, ரொம்ப சாதாரண நினைச்சுக்கிறாங்க. கிருஷ்ண பக்தி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸியானது தான். ரொம்ப சாதாரணமானது கிடையாது, ரொம்ப ஈஸியானது, ரொம்ப எளிமையானது, எல்லாரும் பண்ணக்கூடியது. ஆனா அதுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு கூட வேணும். அன்னைக்கு வந்து பாகவத கிளாஸ் கொடுக்கும் போது அதுல புரோபா அழகா போட்டிருந்தாரு. நம்மளுக்கு வந்து பக்தி வந்து ரொம்ப ஈஸியானதுதான். ஆனா அது ஏன் நம்மளுக்கு கஷ்டமாகுது? நம்மளுக்கு ஈஸியானது ஏன் நம்மளுக்கு கஷ்டமாகுது? நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வேணும். அது என்னது? அது யார் சொல்ல முடியும்? பக்தியில நம்மளுக்கு முதல் குவாலிபிகேஷன் ஒன்னே ஒண்ணு வேணும். என்னது அது? ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் யாரும் சொல்லுங்க, ட்ரை பண்றீங்களா? பக்தியில நம்மளுக்கு ஒரு முக்கியமான குவாலிபிகேஷன் நம்மளுக்கு வேணும். ஹரே கிருஷ்ணா பக்தர் சங்கம் ஆகும். பக்தர் சங்கம் ஓகே பிரபு. ஆனா முக்கியமா நம்ம தனிப்பட்ட முறையில நமக்குள்ள ஒரு விஷயம் வேணும். Ability to listen, Shravanam. Ability to listen. ஓகே, ஆனா ஒன்னும் முக்கியமான விஷயம் இருக்கு வேணும். என்ன அது? யார் சொல்ல முடியும்? மித்ரா வீட்ல மாதிரி சொல்லுங்க. கோட்பாடா பிரபு? மாதிரி கோட்பாடா? கோட்பாடு. ஓகே, ஆனா நம்ம கிட்ட நம்மளோட பயிற்சியில முக்கியமா வேணும். சனாதன குமார் பிரபு சொல்லுங்க பிரபு. சனாதன பிரபு சொல்லுங்க பிரபு. என்ன வேணும்? நம்மளோட சாதனா பிரபு.
சாதனா. ஓகே ப்ரோ, வெரி குட் ப்ரோ, ரொம்ப நன்றி பிரபு. ஆனா ஒண்ணும் என்ன பிரபு நீங்க சொல்லியிருந்தாரு, அதனால நான் சொல்றேன். ஒண்ணு என்னதுன்னா, முக்கியம் வந்து என்னதுன்னா, மாதவா பிரபு சொல்லுங்க. சாண்டிங் பிரபு. சாண்டிங்க. ஓகே பிரபு. ஆனா எல்லாம் பிரபு ரைட் தான். ஹரிகதாவா பிரபு? ஹரிகதை கேக்குது. ஓகே. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னுக்கு ஒருத்தர் வேணும். அந்த ஒருத்தர் உற்சாகம் பிரபு. உற்சாகம். வெரி குட். கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. குரு பிரபு. மைத்ரா மாதிரி சொல்லுங்க. வைராகியமா? வைராக்கியம். கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. ராம் கோபிநாத் சொல்லுங்க. ஃபேத். ஓகே பிரபு. தாரணி மாதாஜி. சங்கம் பிரபு. சங்கமா. ஓகே, நான் சொல்லிடுறேன். முக்கியமான விஷயம் எல்லாம் முக்கியதான். கிட்டத்தட்ட 2-3 பேர் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, நம்மளுக்கு பக்தியில நம்மளுக்கு சமஸ்கிருதம் தெரியுதோ தெரியலையோ, நம்மளுக்கு வந்து விஷயங்கள் புரியுதோ புரியலையோ, ஆனா நம்மளுக்கு சின்சியர்னா வந்து என்னது, நம்ம என்ன சொல்லுவாங்க, சின்சியர் என்ன சொல்லுவாங்க, நேர்மை. எஸ், நேர்மை. வெரி குட், ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவோம். நேர்மையோட பக்தி பண்ணணும்னு நம்ம வந்து முயற்சி பண்ணுமே, ஆனால் நம்மளுக்கு இந்த கிருஷ்ண பக்தியில் நம்ம மிகப்பெரிய உயர்த்த இடத்த வந்து அடைக்கிறதுக்கு நமக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தி வேற வந்து நம்மளுக்கு வந்து உள்ள அந்த பக்தி என்ற விதை வந்து நம்மளுக்கு அப்பதான் மரம் போல வளரும். அந்த நேர்மை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சாது சங்கம் எல்லாமே சொன்னது எல்லாமே ரைட்டு தான், தவறே இல்லை, எல்லாமே ரைட்டு தான். ஆனா சாது சங்கம், நாம சங்கீதம் இதெல்லாம் நம்ம வந்து கூட்டமா இருக்கும்போது பண்ணுவோம். ஓகேவா? இந்த நேர்மை வந்து பாத்தீங்கன்னா அது நம்மள சார்ந்தது, நம்ம தனிப்பட்ட மனிதர்களை சார்ந்தது நேர்மை. இப்ப உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கூட்டமா இருக்கும் போது, ஃபேமிலியோட இருக்கும் போது, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் போது, டிவோட்டிங்கோட இருக்கும் போது, நம்மளோட மைண்ட் செட்டு, ஒரு டெம்பிள் இருக்கும் போது நம்மளோட மைண்ட் செட்டு, நம்மளோட சிந்தனை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஜோன்ல இருக்கும். நம்மளைய ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1 hour, ஒரு 3 hour தனியா ஒரு ரூம்ல விட்டுருவோம். இல்ல ஒரு தனியா ஒரு ரூம்ல வச்சுன்னு வச்சுங்களேன், அப்பதான் நம்ம ஒரிஜினல் கேரக்டரே, நம்மளோட மைண்டு, நம்மளோட மனசு இருக்குல்ல, அது ஒரிஜினல் சொரூபத்தை வெளியாக்கும். பூனை மாதிரி பதுங்கி இருந்தது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைனோசோர் மாதிரி பெருசா வந்து உண்மையான வில்லத்தனத்தை காமிக்கும். அப்ப நம்மளுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த நேர்மை, அந்த குரு வைஷ்ணவ சொல்லும் போது ஒரு விஷயத்த நேர்மையோடு நம்ம செய்யறோம். தவறு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா நேர்மையோடு செய்யணும், உண்மையா இருக்கணும், கிருஷ்ண பக்திக்கு, பகவானுக்கு, குருவுக்கு உண்மையா இருக்கணும். அந்த ஒரு சிறு குவாலிட்டி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, நம்ம தப்பு செய்தாலும், நம்மளுக்கு வந்து தவறு செய்தாலும் நம்மளை வந்து கரெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு கிருஷ்ணர். நம்மளை கரெக்ட் பண்ணி நம்மளைய வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணாத, இது பண்ணு, நம்மளுக்கு வந்து கைட் பண்ணிட்டே இருப்பாரு. ஒண்ணு நம்மளுக்கு ஆள் மூலியமா சொல்லுவாரு, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து திடீர்னு பாருங்க, நீங்க எங்காச்சும் வந்து உங்களுக்கு மனசுல ஏதோ ஒரு டவுட் இருக்கும், சம்திங் ஏதாச்சும், இது வந்து ப்ராக்டிகலா எனக்கு நடந்திருக்கு. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கும், இல்லைன்னா ஏதாச்சும் மனசுல ஒரு குழப்பம் இருக்கும், எங்காச்சும் என்னடா இன்னும் ஒரு குழப்பமா இருக்கு, இது என்ன நடக்குது என்னன்னு. ஆனா நீ பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்மளுக்கு பரமாத்மா நம்மளுடைய இருதயத்திலிருந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ள சொல்லுவாரு. ஓகேவா? 2வது, எங்காச்சும் ஒரு லெக்சர்ஸ், எங்கேயாச்சும் கிளாஸ், எங்கேயாச்சும் ரேடியோலயோ இல்ல எங்கேயோ புக்குல படிக்கிறதோ, இல்ல புறப்பாத ஏதோ ஒரு 1 minute வீடியோவோ, அந்த ஒரு நிமிஷம் அந்த வீடியோ இல்ல அந்த ஆடியோ வந்து நம்மளுக்கு டக்குனு நம்மளுடைய மனசுக்கு உண்டான பதில சொல்லிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா சொல்றத கேட்கறதுக்கு நம்ம தகுதி வளர்த்துக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட சென்சஸ, நம்மளோட புலங்களை பியூரா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். நம்ம என்ன நினைச்சோம், என் மனசுல பரமாத்மா சொல்றது கிடையாது, எல்லா மனசுக்கு பரமாத்மா சொல்றது கேட்காது. சில சமயத்துல பரமாத்மா சொல்ற மாதிரி கேட்கும், ஆனா அது யாரோட வாய்ஸ்னா, அது நம்மளோட மனசுக்குள்ள இருக்க வாய்ஸே நம்மளுக்கு கேட்கும். பரமாத்மா சொல்றது அது கேட்கறது எப்படி கேட்கணும்னா, அதுக்கு நம்ம முதல் குவாலிபிகேஷன், நம்ம முதல் இந்த மாதிரி சின்சியரா இருக்கணும், பக்தி பண்ணணும். பிறகு நம்மளோட சென்சஸ், நம்ம புலன்கள் தூய்மையா ஆகும். நம்ம புலன்கள் தூய்மையாக ஆக 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 நம்ம மாயக்கட்டு நம்ம ஃபைட் பண்றோம், நம்ம முயற்சி பண்றோம். சில சமயத்துல மைண்டு மூளை ஓகேவா இருக்கு, சில சமயத்துல திருப்பி நம்மளுக்கே வந்து எதிரி ஆயிருது. அப்ப குருதேவா, நித்யானந்த பிரபு தான் ஆதி குரு நம்மளுக்கு. நித்யானந்த பிரபுக்கு நான் பிரார்த்தனை, நித்யானந்த பிரபு எனக்கு கருணை கொடுங்க, எனக்கு வந்து உங்களுக்கு நான் சேவை செய்யணும். என்னோட மூளையும் என் புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா, என் மனசு வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல நல்லா இருக்கு, சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு எதிரியா மாறுது, என்னோட பக்திக்கு எதிரியா மாறுது.
என்னைக்கு வந்து புலன் இன்பத்துல சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ல வந்து அதை ஈடுபடுத்தி வைக்குது. பகவத்கீதையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு, அந்த ஸ்லோகம் ஞாபகம் இல்ல. அந்த ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணரோட அந்த மொழிபெயர்ப்பு, அந்த ஸ்லோக மொழிபெயர்ப்பு வந்து என்னதுன்னா, எப்ப நான் வந்து இந்த உலகத்தோடைய என்ஜாய்மெண்ட அனுபவிக்கணும்னு நினைக்கணும், அதாவது நான் என்னோட முகத்திலே நான் வந்து காரி துப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம், என் காரியை உமிழ்கின்றேன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கும். இந்த உலகத்தோடைய இன்பத்துல அதிகமா மூழ்க 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 நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பகவானுடைய அந்த பிடியிலிருந்து வெளியாகிட்டே இருப்போம் நம்ம. தட்ஸ் வாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகவானுடைய சேவையில நம்ம ஈடுபடும் போது நமக்கு நிறைய சேலஞ்ச் இருக்கும், நிறைய வகையான பிரச்சனை இருக்கும். ஒண்ணு விட்டானோ அது முடிஞ்சோன்னு இது முடிஞ்சோன்னு இது முடிஞ்சோன்னு இது முடிஞ்சோன்னு இது முடிஞ்சோன்னு இது மாறி 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 நம்மளுக்கு வந்திருக்கும். இது செட்டில் பண்ணிட்டா, இது ஓகே வச்சுட்டா கொஞ்சம் நிம்மதியா தான் நினைப்போம். கிடையாது, அடுத்து இன்னொரு வரும். இது முடிஞ்சுட்டா இது ஓகே ஆயிரும், நிம்மதியா நினைப்போம். கிடையாது, அடுத்து இன்னொரு வரும். இது முடிச்சுட்டா இன்னும் நிம்மதியா நினைப்போம். வந்துகிட்டே இருக்கு அலை மாதிரி. நம்மளுக்கு கடல் அலைகள் மாதிரி, கடல் அந்த ஓஷனோட டாய் வருதுல, அந்த மாதிரி வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குரு ஏன் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம், அதாவது நம்ம சின்சியரா இருக்கும், நம்ம வந்து நல்லா சின்சியரா இருக்கும், நம்மளுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசுக்கு நேர்மையா இருக்கும், பக்தி பண்றோம். ஆனா சில தவறு நடக்கும், இருந்தாலும் திருப்பி சின்சியரா இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் கிருஷ்ணோட பக்தியில் நல்லா ஸ்ட்ராங்கா வரும்னு. ஆனா ஏன் வந்து ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்காங்க? வாய் என்ன காரணம்? ஒரு காரணம் இருக்கு. யார் சொல்றீங்க? ட்ரை பண்ண பார்க்கலாம். ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? நம்மளுக்கு வந்து முடிஞ்ச நம்ம சின்சியரா இருக்குன்னு நினைக்கிறோம் பக்தியில, குருக்கும் கிருஷ்ணருக்கும். ஆனா ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அது ப்ராப்ளம், சேலஞ்சு வந்துகிட்டே இருக்கு. நிறைய சேலஞ்சு வாழ்க்கையில. அது சின்ன வயசு பிள்ளைகளா இருந்தாலும் சரி. சொல்லுங்க பிரபு, சொல்லுங்க பிரபு. அவங்க பண்ண கர்மா. யார் பண்ண கர்மா பிரபு? பிரபு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, நீங்க டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிருங்க. யார் பண்ண கர்மா? அது நம்ம பண்ண கர்மானாலதான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது பிரபு. நம்ம பண்ண கர்மானாலதான் ப்ராப்ளம்ஸ் வருது. சரி, ஓகே. வேற? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. பிரபு, நம்ம வந்து so much attachment வச்சிருக்கனால, அதனால சின்சியரா இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கா? மேபி நினைக்கிறேன் பிரபு. அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம சில மாதவேந்திர பூரி, சில புரோபாதர், நம்மளுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேலஞ்ச் வந்துட்டே இருந்துச்சு. வாய் பகவான் சேலஞ்ச் கொடுத்துருந்தாரு. இப்ப அவங்களும் அட்டாச்மெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒன்னும் நல்லா யோசிங்க. ஒன்னும் யாரு சொல்லுவோம், யார் ட்ரை பண்றீங்க? ஒரு 2 பேர் ஏச்சும். ஏன்னா இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலா என்னைக்குமே கிளாஸஸ் ஸ்லோகங்களை என்னைக்கும் நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம அணுகணும். எப்படி நம்ம நடைமுறையில எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு யாருமே இல்லையா? இன்னும் ஒரு ஆள், ஏதாச்சும் ஒரு ஆளு. லைக் குந்தி தேவி, ப்ராப்ளம் வந்தா தான் நம்ம இறைவனே நினைச்சிட்டு இருப்போம். பகவான் நினைக்கிறதா ப்ராப்ளம் கொடுத்துட்டே சொல்ல வரீங்களா பிரபு? ஓகே, வெரி குட் பிரபு. தேங்க்யூ சோ மச் பிரபு. சுசிலா சொல்லுங்க மாதாஜி. பிரபு, ஒருவேளை வந்து அவர் வந்து நம்ம பக்தியில வந்து எந்த நிலைமையில எந்த இதுல இருக்குன்ட்டு நம்ம சோதிக்கிறாரோ? இல்ல மாதாஜி, அவர்தான் பரமாத்மா வாச்சா. அவரு மனசுக்குள்ள நம்ம எந்த இதுல இருக்கும்ட்டனே நம்ம எந்த நிலையில இருக்கணும். கரெக்ட் மாதாஜி. இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கோம், என்ன பண்ணிருக்கிறோம், பகவானால புரிஞ்சு கொள்ள முடியும். ஓகேவா? பகவானால புரிஞ்சுக்கோ. அவர் வந்து அந்தர்யாமி, துமி சர்வேஸ்வரா, விஜயத நந்தன். அவர் எல்லாமே நம்ம என்ன நிலையில இருக்கோம் எல்லாமே புரிஞ்சு முடியும். அவர் நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும் இல்ல. பட் ஏன் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சேலஞ்ச் வந்துட்டே கொடுத்துட்டே இருக்கிறாரு? ஆச்சரியம். என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில நம்ம பயிற்சி பண்றோம். நல்லா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் கேட்கணும். நம்ம கிருஷ்ண பக்தியில வந்து நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லிட்டில் ஃபேத், கொஞ்சம் ஃபேத், கொஞ்சம் நம்பிக்கையோட தான் நம்ம உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். நம்மளுக்கு வந்து வீட்டுல நம்மளுடைய குடும்பத்து மூலியமா கிருஷ்ண பக்தி வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வரலாம், யார் மூலியமா நம்ம வரலாம். ஆனா நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சின்சியர். ஏன்னா நம்மளுடைய இந்த சின்சியர் எப்ப வரும்னா நம்மளுக்கு உடனே வந்துடாது. இது போன பிரிவில, அதுக்கு முந்தின பிரிவில நமக்கு வந்து சம் பக்தி சுக்குர்த்தி இருக்கணும். பக்தி சுக்குர்த்தி வச்சிருந்தோம்னா நம்ம உள்ள வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்சியர் வரும். அப்படி பக்தி சுக்குர்த்தி இல்லாம உள்ளுக்கு வந்தாலும் இந்த டைம்ல, இந்த காலகட்டத்துல நம்ம வைஷ்ணவ கருணை, சாது கருணை கிடைக்க நமக்கு அந்த சின்சியர் என்ற விஷயம் நம்மளுக்குள்ள வரும். அந்த சின்சியர் நம்மளுக்கு இருக்கும் போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய நம்ம வந்து சின்சியரா இருக்கும் போது, உண்மையா இருக்கும் போது அந்த சின்சியர் வந்து என்ன ஆகும், அந்த உண்மை இன்னும் அதிகமாகும்.
அப்ப அந்த அதிகமாக இந்த பக்தி பாதைக்குள்ள நம்ம வந்து இதுதான் நமக்கு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை அதிகமாகிட்டே வரும். சின்சியர் அதிகமாகும் போது நம்மளுக்கு ஃபேத் நம்பிக்கை அதிகமாகும். ஓகேவா? இப்ப இந்த ஃபேத் அதிகமாகும் போது பக்தியில வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வர நம்மளுக்கு இங்க முக்கியமான ஒரு தூண் ஒண்ணு இருக்கு, ஒரு 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 பில்லர் ஒண்ணு இருக்கு. பக்தியில முக்கியமான ஒரு பில்லர் இருக்கு. அந்த பில்லர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மேல கொண்டுட்டு போகும். இப்ப சின்சியரு, இப்ப வந்து நேர்மை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்திக்குள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அந்த பக்திக்குள்ள வந்துட்ட பிறகு நம்மள ஒண்ணு மேலே ஏறதுக்கு சரணாகதி, சரணாகதி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரணாகதி இல்லாம நம்ம பக்திக்குள்ள நம்ம டிராவல் பண்ண முடியாது. அப்ப ஏன் இந்த சேலஞ்ச் கொடுக்குறாருன்னா, இந்த மாதிரி சின்சியர் இருக்கக்கூடிய என்னுடைய பக்தன் அவனுக்கு வந்து சரணாகதியில 100% உள்ள கொண்டு வர்றதுக்காக பகவான் என்ன பண்ணுவார்னா, நிறைய வந்து பிராக்டிக்கலாக நிறைய இஷ்யூஸ் இருக்குல்ல, நிறைய பிரச்சனைகளும் சரி, நிறைய வந்து மென்டல் ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, பிறகு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வந்து பரீட்சைகள் வைப்பாங்க. நம்மளுக்கு இது எதை டெஸ்ட் பண்றதுக்குன்னா, நம்மளோட சரணாகதி டெஸ்ட் பண்றதுக்கு, நம்மளுடைய பக்தி டெஸ்ட் பண்றதுக்கு. அது பக்தி டெஸ்ட் பண்றது சொல்லலாம், ஆனா மெயினா பாத்தீங்கன்னா நம்மளோட சரணாகதி டெஸ்ட் பண்றதுக்கு. இந்த இப்ப சொன்னாங்க, யாரும் பிரபு யாரும் சொன்னாங்க, மாதா யாரும் சொன்னாங்க, குந்தி மகாராணி, பாண்டவர்கள், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்தி மட்டும் இல்ல. ஓகேவா? பக்தி வந்து பாத்தீங்கன்னா 3 வகையும் படும். கர்மா மிஸ்ரா பக்தி, ஞான மிஸ்ரா பக்தி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உத்தம பக்தி. அப்ப அந்த உத்தம பக்தியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரணாகதி வலுவா ஸ்ட்ராங்கா இருக்கும். கர்மா மிஸ்ரா பக்தியிலையும் சரி, ஞான மிஸ்ரா பக்தியிலையும் சரணாகதி ஸ்ட்ராங்கா இருக்காது. அது வந்து என்னன்னா, கர்ம மிஸ்ரா பக்தின்னு என்னதுன்னா, நான் வந்து ஒரு விஷயம் செய்யறேன், பக்தி பண்றேன், ஆனா இந்த பக்தி மூலம் எனக்கு என்ன பலன் கிடைக்கும். ஞான மிஸ்ரா பக்தி வந்து பாத்தீங்கன்னா, இந்த பக்தி மூலியமாக நான் வந்து எப்பயாச்சும் முக்தி அடைஞ்சிருவேனா, நான் முக்தி அடைஞ்சிருவேனா, முக்தி எல்லாம் தேவையே இல்லை. முக்தி முகுந்த அஞ்சலி இதெல்லாம் நினைக்கும் போது இது ஞான மிஸ்ரா பக்தி. முக்தி 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 நினைக்கணும், இது ஞான மிஸ்ரா பக்தி. இது நாட் பியூர் பக்தி, நாட் சுத்த பக்தி. அப்ப பலனை எதிர்பார்க்கணும். இந்த பக்தி பண்ணா, நான் இது பண்ணனா, நான் இந்த விளக்க போட்டேன்னா எனக்கு பாவங்கள் போயிருமா, இது நினைக்கணுமா, இது வந்து கர்ம மிஸ்ரா பக்தி. சுத்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவன பக்தி, கோபி பாவம் பக்தி, ராதாராணி பக்தி, இதான் சுத்த பக்தி. நான் தனம் நான் ஜனம் நான் சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீசகாமி மம ஜென்மனி ஜென்மனி பகவதார் பக்தி ஐத்துக்கு துவாய்னா ஹைத்துக பக்தி, சிங்கிள் பாயிண்ட் பக்தி. கிருஷ்ணர் தவிர வேற யாருமே எனக்கு தேவையில்லை, கிருஷ்ணர் தான். எப்படி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பிருந்தாவனத்துல அவர் வந்து அந்த காட்டுல இருக்கும் போது, வனத்துக்கு வந்திருக்கும், அதாவது பிருந்தாவன லீலையில ஒரு லீலை இருக்கும். என்னது, கிருஷ்ணரு, கோபர்கள், பலராமர், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காட்டுக்கு வந்து மாடு மேய்க்க போவாங்க. மாடு மேய்க்க போகும்போது என்ன நடக்கும், எல்லாரும் பசிக்குதான் எல்லாரும் உட்காந்துருவாங்க. ஆனா அன்னைக்கு வந்து சாப்பாடு எதுவும் இல்லை. அப்ப சில கோபர்களை விட்டு கிருஷ்ணன் அனுப்பிவிடுவாரு, ஏய் நீங்க போய் தேடி வாங்க எங்க சாப்பாடுக்கானு. அப்புறம் போயிட்டு பார்ப்பாங்க, அங்க பார்த்தா சில கோபுரங்களை போய் பார்ப்பாங்க, பிராமணர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பகவான் விஷ்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது செஞ்சுட்டு இருப்பாங்க, யஜ்யங்கள் செய்வாங்க பிராமணர்கள். அப்ப அந்த பிராமண யஜ்யம் செய்யும் போது பாத்தீங்கன்னா நிறைய வகையான பிரசாதங்கள் வச்சிருப்பாங்க. அப்ப கோபர்கள் வந்து சொல்லுவாங்க, கிருஷ்ணா இந்த மாதிரி வந்து அங்க வந்து பிராமணர்கள் வந்து நிறைய பெரிய யஜ்யம் பண்ணாங்க, நிறைய சாப்பாடு இருக்குன்னு. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்லுவாரு, நீ போய் பிராமணர்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி பலராமர் வந்திருக்கிறாரு, அவருக்கு கொஞ்சம், அவர் கூட சில பக்தர்கள் வந்திருக்காங்க, அவங்க பசி அதிகமா இருக்கா, உங்ககிட்ட பிரசாதம் கேட்கறாங்க, கொஞ்சம் கொடுங்க சொல்லி கேட்பாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, நேரம் எல்லாம் பண்ணுவாங்க, பிராமணர்களே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து காட்டுக்கு நாங்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு வந்து பலராமர் வந்திருக்கிறாரு, அதனால வந்து அவருக்கு பசிக்குது, அதனால உங்ககிட்ட இருக்க பிரசாதம் கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்க பிராமணர் என்ன சொல்லுவாங்க, ஹேய் முடியாது, நாங்க வந்து நைவேத்தியம் பண்ணணும், நாங்க பகவான் விஷ்ணுக்கு வந்து இது பண்ணணும், யஜ்யம் பண்ணணும், இது கொடுக்காம அது வந்து ஆச்சாரமா ஆகாது, அப்படி இப்படின்னு ரூல்ஸ் ரெகுலேஷன் பேசுவாங்க. அப்ப கோபுரம் என்ன பண்ணுவாங்க, திருப்பி ஃபெயில் ஆகி ஒண்ணுமே கையெல்லாம் வெறிச்சோடி போயிட்டு கிருஷ்ணா கிட்ட வருவாங்க, கிருஷ்ணா நாங்க பலராமர் பேர் சொன்னோம், எதுவும் வேலைக்கு ஆகாது. இப்ப கிருஷ்ணன் என்ன சொல்லுவாரு, கோபர்களே இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு அந்த பிராமணோட பத்தினி இருக்காங்களே, பிராமண மனைவி இருக்காங்களே, அவங்க கிட்ட போயிட்டு நீ போய் சொல்லுங்க, கிருஷ்ணர் மாடமைக்கு வந்திருக்கிறாரு, அவங்க கிட்ட வந்து சாப்பாடு இல்ல, பிரசாதம் இல்ல,
உங்ககிட்ட இருக்கிற பிரசாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, பிராமண பத்தினிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதாவது இவங்க எல்லாம் போயிட்டு கேட்பாங்க, கிருஷ்ணர் வந்திருக்கிறாரு இந்த மாதிரி. அப்ப என்ன பிராமண பத்தி என்ன பண்ணுவாங்க, எல்லா வகை பிரசாதம் எடுத்துக்கிட்டு எல்லாரும் தூக்கி நேரா வந்து நாட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப கிருஷ்ணர் கிட்ட எல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க. அப்ப கிருஷ்ணர் எல்லாரும் சாப்பிடுவாரு. அப்ப சாப்பிட்டா என்ன பண்ணுவாரு, அப்ப கிருஷ்ணர் சொல்லுவாரு, சரிம்மா நாங்க எல்லாம் சாப்பிட்டேன், நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க. அப்ப பிராமண பத்தி சொல்லுவாங்க, கிருஷ்ணா இனி நாங்க எங்க வீட்டுக்கு போறது, எங்க கணவர்மார்கள் வந்து பிராமணர்கள், அவங்க பகவான் விஷ்ணுக்கு வச்சு இருந்ததை வந்து உங்க பலராமர் கிட்டே கொடுக்கல, நாங்க அதை வந்து அவங்களுக்கு தெரியாம எடுத்து வந்துடும். இனி நாங்க வீட்டுல போனா எங்களுக்கு வந்து முடிஞ்சு எங்களை வீட்டு விட்டு வெளியே தள்ளிடுவாங்க, நாங்க என்ன பண்றது. கிருஷ்ணன் சொல்லுவாரு, இல்ல நீங்க வீட்டுக்கு போங்க, உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. அப்ப பகவான் வந்து பிராமண பத்தினிக்கு என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணா உன்னை நம்பிதான் நம்ம போறோம், என்ன நடக்க போகுது எங்களுக்கு தெரியல. அப்ப அவ என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வீட்டுக்கு போவாங்க. பார்த்தா பிராமணர்கள் மனசுல பரமாத்மா இருக்கக்கூடிய பகவான் அவங்க இதயத்தை மாத்திடுவாரு. தென் பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களை வந்து நமஸ்காரம் பண்ணி வர வைப்பாங்க. அப்போ ஒரு கோபுரம் வந்து கிடைச்சா கேட்பாரு, கிருஷ்ணா நீ வந்து பிராமணர்களுக்கிட்ட கிருஷ்ணர் பிரசாதம் கேட்கலாமே கூட சொல்லிருக்கலாம், ஏன் நீ பலராம் கேட்கிற சொன்ன. ரெண்டாவது அந்த பிராமண பத்தினிகள் கிட்ட நீ வந்து ஏன் வந்து உங்களோட பேரை நீ சொன்னீங்க, கிருஷ்ணர் பேருன்னு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, பிராமணர்களுடைய அவங்க வந்து பாத்தீங்கன்னா பகவான் விஷ்ணுக்கு வந்து நைவேத்தியம் பண்றாங்க, அவருக்கு யஜ்ஞம் பண்றாங்க. விஷ்ணுவுடைய முழு அம்சமே வந்து பாத்தீங்கன்னா பலராம கிட்ட தான் வருது. அப்ப சாட்சா பலராம தான் மகாவிஷ்ணு. பலராமரே வந்து கேட்கிறாரு, அதுக்கே வந்து அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க வந்து என்ன ஆயிட்டாங்க, முழுக்க ரிச்சுவல் சடங்குல வந்து அதிகமா இதாயிட்டாங்க, கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஆனா பிராமண பத்தினிகள் அப்படி இல்லை, அவங்க வந்து எப்போதுமே நினைச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க எம்மையில அதிகமா அனுபவிச்சிருக்காங்க. அதனால அவங்ககிட்ட என்னோட இது சொன்னேன். அப்ப இந்த ஸ்டோரி ஸ்மால் ஸ்டோரி, இதோட அர்த்தம் வந்து என்னன்னா, பிராமண பத்தினிகள் வச்சிருந்தது இஸ் த சுத்த பக்தி. கிருஷ்ணர் பிராமணர்கள் அவங்க வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க இது சொல்லுவாங்க கேட்கல, கிருஷ்ணர் கேட்கிறாரு, ஐயோ சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு உடனே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. திருப்பி போகும்போது, கிருஷ்ணா நீ சொல்ற நாங்க போறோம், நீ என்ன நடந்தா நீ தான் பாத்துக்கணும், எங்க வீட்டு விட்டு அனுப்பிவிட்டாங்க, நீ தான் எங்களுக்கு அடைக்கலன்னு. சரி நாங்க போனாங்க, சக்சஸ்ஃபுல்லா அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க. இதுதான் ஹை தூக்க பக்தி. இந்த பக்தி வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்க எப்ப வரும், முழு சரணாகதி வரும்போது தான் இது வரும். இந்த முழு சரணாகதி நம்மளுக்கு வர வைக்கிறதுக்காக தான் பகவான் நம்மளுக்கு சேலஞ்சா கொடுக்குறாரு. ஆனா அக்கார்டிங் டு நம்மளுடைய டிகிரி வச்சு, நம்ம எந்த லெவல்ல நம்ம பக்தி பண்றோம், எந்த அளவுக்கு சின்சியரா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பரீட்சை கொடுத்து நம்மளுக்கு வந்து சரணாகதிக்குள்ள வர வைப்பாரு. ஓகே இவ்வளவு வந்துட்டியா, அடுத்து இன்னும் பரீட்சை கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஓகே இப்ப 20% சரணாகதி வந்திருக்க, 80% வரல, அப்ப 20% உண்டான கொஞ்சம் சேலஞ்ச் கொடுப்பாரு. அப்புறம் நம்ம 40% வந்துட்டோம், 40% உண்டான சேலஞ்ச் கொடுப்பாரு. அந்த மாதிரி 100% வந்து நம்ம முழு சரணாகதி பகவான் மட்டும் நம்புற அளவுக்கு நம்ம வரணும். அது எப்படி உடனே வராது. அப்போ ஒரு சேலஞ்சு நம்ம ஒரு சேலஞ்ச் பண்றாரு பகவான், நம்மளுக்கு சேலஞ்ச் கொடுக்குறாரு, நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குறாரு, நம்மளுக்கு வந்து நிறைய வகையான சேலஞ்ச் வருது நம்மளுக்கு. அதை பகவான் நம்பும் போது பகவான் அந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு சக்சஸ் ஆகி கொடுப்பாரு, சில சமயத்துல நம்மளுக்கு ஃபெயில் ஆக்கி கொடுப்பாரு. அப்ப அந்த மனசு வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து ஸ்டெடியா நிக்க ஆரம்பிக்கும். எஸ் பகவான் இது நம்மளுக்கு ஃபெயில் ஆகியிருக்காரு, இது நம்மளுக்கு நடத்தாம நம்மளுக்கு ஃபெயில் ஆகியிருக்காருன்னா இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. எஸ் பகவான் எனக்கு நடத்தி கொடுத்திருக்காரு, எஸ் இதுல ஒரு நல்ல காரணம் இருக்கு. எஸ் அப்ப எது நடந்தாலும் எந்த ரிசல்ட் வந்தாலும் சரணாகதி அசையாது. அப்ப அந்த சரணாகதி ஃபர்ஸ்ட் சரணாகதியில நம்மளுக்கு டெஸ்ட் கொடுக்கும் போது பகவான் என்ன பண்ணுவார்னா, நம்ம நினைச்சத நம்மளோட சின்சியரா கேட்கறத நம்மளுக்கு சக்சஸ் ஆக்கி கொடுப்பாரு. அடுத்தடுத்து வர சரணாகதி பரீட்சை வரும்போது பகவான் என்ன பண்ணுவாரு, சில விஷயம் ஃபெயில் ஆக்குவாரு. ஆனா நான் ஏன் ஃபெயில் ஆக்குறேன் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சரணாகதி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வெரி டிபிக்கலான ரொம்ப டீப்பான பாயிண்ட். இது ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து இது அப்படியே வரிசையா உள்ளத நான் ஒரு ஸ்டோரி மாதிரி ஆக்கி உங்களுக்கு நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன். இதனாலதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சரணாகதி யாரு மீது இருக்கணும், ஃபர்ஸ்ட் குரு சரணாகதி, குரு மீது சரணாகதி இருக்கணும். குரு மீது சரணாகதி இல்லைன்னா கிருஷ்ண மீது சரணாகதி வராது. யஷ பிரசாதா பகவத் பிரசாதா, எஸ் யா பிரசாதா நான் கதி குரு அபி. குரு அஷ்டகத்துல சொல்றாங்க, ஓகேவா, விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர். யஷ பிரசாதா பகவத் பிரசாதா. யஷ பிரசாதனா
குரு திருப்தி அடைஞ்சாருன்னா பகவான் திருப்தி அடைவாரு. எஸ் ஆ பிரசாதா குரு திருப்தி அடையலனா நான் கதி குது அபி, நம்மளுக்கு வேற என்ன கதி இருக்கு, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால பாத்தீங்கன்னா குரு முகா பத்மா வாக்கியா சீட்டே கோரியா ஆக்கியா ஆனா மணி ஓ ஆசா, குருவோட திருவாயிலிருந்து வரக்கூடிய விஷயத்த நம்மளுடைய சின்சியரா நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப நம்ம அதை எடுத்து நம்ம வந்து வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணும் போது நம்மளுக்கு எல்லா வகையான மங்களம் உண்டாகும். குருதான் எனக்கு வந்து தனியா எனக்கு எதுவுமே சொல்லலையே ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு ஸ்ரீல புரோபாத் இருக்கிறாங்க, நம்ம தனித்தனி முறையில வந்து நம்ம குரு எடுத்திருக்கோம். என்ன சொல்றாங்க, 4 கோட்பாடுகளை கடைப்பிடிங்க. நோ ஆல்கஹால், நோ மீட் ஈட்டிங், நோ இன்டாக்சிகேஷன், நோ இலிசிட், மது மாது சூது புலால், and chanting the 16 round, follow all the ஏகாதசி, follow the principle, no tea, no coffee, no mushroom, no gambling. நம்மளுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இந்த பக்தி சாதனா பக்தி பேஸ்மெண்ட் வந்து பக்தி ஒழுங்கா இருக்கும். அப்ப இதை நம்ம சின்சியரோட நம்ம செஞ்சுமே ஆனால் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தியில் தூணுக்கு சொன்னல, அந்த சரணாகதிக்குள்ள வர்றதுக்கு, சரணாகதி நம்மளுக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப மிக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு அந்த பேஸ்மெண்டே நம்மளுக்கு அந்த சின்சியரும் நம்ம ஃபாலோ பண்றதையும் நம்ம வந்து சரியா செய்யறோம்னா நம்ம சரணாகதிக்குள்ள வர முடியாது. சரணாகதி அதுதான், சரணாகதி தான் வந்து பாத்தீங்கன்னா அது பிக் டாபிக். அது நான் தொடல, ஜஸ்ட் சரணாகதி ஜஸ்ட் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். சரணாகதி வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு பிக் டாபிக். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கோபி ஆப் அண்ட் ஓகே பகவானோட பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நித்திய பக்தர்கள். நித்திய பக்தர்களுடைய ஹெல்ப் இல்லாம, அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம நம்ம நோ ரிலேஷன்ஷிப் வித் பகவான். நம்ம கிட்ட பகவான் கிட்ட நம்மளுக்கு எந்த கனெக்ஷன் கிடையாது. ஓகேவா? அப்ப ஓகே ஓகே அப்ப நம்ம வந்து கோபி லெஃப்ட் கிருஷ்ணா தட் பிளேஸ் வி கேன் யூஸ் திஸ். ஓகே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணருடைய உத்தம பக்தி இருக்குல்ல, பியோர் பக்தி இருக்குல்ல, அந்த உத்தம பக்தியில நம்ம வந்துட்டுமே ஆனால் நம்மளோட ஆத்மா இருக்குல்ல, உள்ளுக்குள்ள ஆத்மா, அது வந்து கிருஷ்ணருடைய அன்பை வந்து டேஸ்ட் பண்ணும். கிருஷ்ணனோட அன்பு வந்து பாத்தீங்கன்னா இஸ் அமிர்தம். கிருஷ்ணனோட அன்பு வந்து என்னது, இது அமிர்தம் அண்ட் நெக்டார். அமிர்தம் சொல்லுவாங்க, அமிர்த கேலி, அமிர்தம் சொல்லுவாங்க. இஸ் ஃபுல் ஆஃப் த ஹாப்பினஸ், பிளிஸ்ஃபுல், சந்தோஷமா இருக்கும். அந்த அமிர்தம் நம்ம டேஸ்ட் பண்ணும்போது நம்ம சந்தோஷமா இருக்கும். இந்த டேஸ்ட் நம்மளுக்கு எங்க கிடைக்கும்னா நம்மளுக்கு பாடியில கிடைக்காது, நம்மளுக்கு ஆத்மாக்கு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மரதி. பேர் வந்து என்னது, ஆத்மரதி. ஆத்மரதினா வந்து என்னது, ஃபுல் ஆஃப் த டேஸ்ட். நம்ம எப்ப சுத்த பக்தியில வரணும், சரணாகதியில நம்ம வந்து சரணாகதியில நல்லா ஃபுல் சரண்டர் அடைஞ்சிட்டே வரும். நம்ம சரணாகதியில நம்ம வந்து டெவலப் ஆகிட்டே வரோம். கிருஷ்ணோட விஷயங்களை ஃபாலோ பண்றோம், நம்ம வந்து சாண்டிங் நம்ம கரெக்டா பண்றோம். ஓகேவா? சரணாகதிக்குள்ள ஓகே, இன்னொரு சொல்றேன், இது சொல்லும் போது இன்னொரு பாயிண்ட் இருக்கு. சரணாகதிக்குள்ள நம்ம ஒழுங்கா வரோம்னு எப்படி டெஸ்ட் பண்றது? அதான் ஒன்னு எடுத்தா ஒரு டாபிக் உள்ள வந்துட்டே இருக்கும். சரணாகதிக்குள்ள நம்ம ஒழுங்கா வரனா இல்லையா, நம்ம பண்றது உண்மையிலேயே சரணாகதி தானா, இல்ல சரணாகதி பண்ற மாதிரி நான் வந்து என்னை ஏமாத்தி இருக்கேனா, அப்ப சரணாகதியில வந்திருக்குன்னா இல்லையா சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒழுங்கா வரனா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்லுங்க. சரணாகதிக்குள்ள ஒழுங்கா சொல்லுங்க பிரபு. ஹரிகிருஷ்ணன் சொல்லுங்க. சரணாகதி நம்ம வந்து வரணும், அந்த நாம ருசி பிரபு, நாம ருசி நம்மளுக்கு வரணும். நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் நம்ம வந்து பூர்ணமா சரணாகதி அடைஞ்சிருக்குமா இல்லையா. இல்லைன்னா நம்ம அது வரைக்கும் நம்ம சரணாகதிக்குள்ள வர முடியாது. தேங்க்யூ சோ மச். அதான் எக்ஸாக்ட்லியா பதில், அதான் கரெக்டான பதில். சரணாகதிக்குள்ள, அதாவது நம்ம நாமஜம் பண்றது அப்படின்னா சரணாகதி வரக்குள்ள எனக்கு டேஸ்ட் கிடைக்கல, நான் பண்றதுல வேஸ்டா கிடையாது. உதாரணம் வச்சுக்கோங்க, ஒரு பக்கெட்ல நம்ம முழுசா வந்து இந்த பக்கெட் முழுக்க வந்து தண்ணி பிடிக்கணும்னா, தண்ணி வந்து ஃபுல்லா வந்து நம்ம வந்து அதுல வந்து ஃபுல்லா வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னா, தண்ணி பிடிக்கணும்னா ஸ்டார்டிங் ஒரு டிராப், 2 டிராப், 3 டிராப், அந்த டிராப் ஆகிதான் நம்ம இந்த பக்கெட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல் ஆகுது.
அதே போலதான் நம்ம செய்யற ஜாபமும் செய்யற பக்தி வந்து, ஐயோ பிரபு நான் வந்து தப்பு பண்ணிட்டே பண்றேனே, அப்ப இதெல்லாம் வேஸ்டா கிடையாது. அதெல்லாம் ஒரு டிராப் மாதிரி. அது வந்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கிருஷ்ண பிரேம பக்தியை கொடுக்கும், கிருஷ்ண அன்பை கொடுக்கும். ஓகேவா? அதனால நான் வந்து சரணாகதிக்குள்ள நான் வரல பிரபு, நான் வந்து தவறு செய்யறேன் பிரபு, நான் ஒன்னும் முழுசா வரல பிரபு, அதனால நான் தப்பு பண்றேன் அந்த மாதிரி கிடையாது. அப்ப நான் பண்றத வேஸ்டா, இதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணதா அப்படிலாம் கிடையாது. நம்ம பண்ற பக்தி வந்து நம்ம செய்யற ஒவ்வொரு பக்தியும் ஒவ்வொரு நாள் பண்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு டிராப் மாதிரி நம்மளோட பக்கெட்ல நம்மளுக்கு சேர்த்துட்டே தான் வருது. நம்மளுக்கு எந்தமே இழப்பு இல்லை நம்மளுக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த ரிசல்ட் நான் சொல்றேன், அந்த எதை நம்ம அச்சீவ் பண்ணுவோம், கிருஷ்ண பிரேமையை அச்சீவ் பண்ணுவோம். அதனால பாத்தீங்கன்னா நம்ம சரணாகதியில நம்ம வரணும்னா எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணணும்னா, நம்ம நாமத்துல ஜெபம் பண்றதுல நமக்கு டேஸ்ட் ஸ்லோலி அதிகமாகும். சரணாகதி அதிகமாக அதிகமாக கிருஷ்ண நாமத்துல ஹரிநாமத்துல ஜபத்துல டேஸ்ட் அதிகமாகும். சரணாகதி ஒன்னும் அதிகமாக 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 நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாகும் நாமத்துல. இந்த நாமத்துல டேஸ்ட் அதிகமாக 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 அந்த டேஸ்ட் அது எங்க போகும்னா நம்மளுடைய ஆத்மாவுக்கு போகும். ஆத்மா வந்து அதை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஆத்மா அந்த டேஸ்ட்டை உணர ஆரம்பிக்கும். அதுக்கு பேர்தான் ஆத்மா ரதி. இது எப்ப நடக்கும்? நம்ம குருவுக்கு நம்ம எப்ப சின்சியரா இருக்குமோ. அதனால பாத்தீங்கன்னா குரு பாத பத்மா. குரு பாத பத்மான்னு என்னதுன்னா, குருனா குரு, பாதனா அவரோட லோட்டஸ் ஃபீட், அவரோட பாதம், பத்மானா வந்து பாத்தீங்கன்னா தாமரை பூ, லோட்டஸ். ஏன் தாமரை பூக்கு ஒப்பிடுறாங்க? இதுக்கு தனியாவே ஒரு கிளாஸ் இருக்கு, ஏன் குரு பாத பத்மான்னு சொல்லி. அதெல்லாம் ஒண்ணு பேசணும், நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்கு, நிறைய இருக்கு. ஒண்ணு ஒரு லேயர்ல நிறைய நம்ம பேசலாம் நிறைய. குரு பாத பத்மானா என்னன்னா சிம்பிளா நான் சொல்றேன். எப்படி வந்து தாமரை பூல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு வகையான ஹனி இருக்கு, அதுல ஒரு வகையான தேன் இருக்கு. அந்த தேன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அப்ப அந்த தேன் மாரி இருக்கக்கூடிய ஹனி அந்த தாமரை பூ இருக்கு. அது மட்டும் இல்லாம தாமரை பூ எதுல இருக்கும்? தண்ணியில இருக்கும். அதே போல குரு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கால் இருக்குல்ல, அவரோட ஃபீட் இருக்குல்ல, அவரோட பாதம் இருக்குல்ல, அது வந்து தாமரை பூ மாதிரி உள்ளது. அப்ப தேன் வந்து என்ன பண்ணும், அந்த பம்பிள் பீ என்ன பண்ணும், அங்க போயிட்டு அந்த ஹனி எடுக்கும் தாமரை பூல. அப்ப அது என்ன பண்ணும், ஃபுல் டேஸ்ட் ஆயிரும். அந்த 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 தேனை குடிச்சோன்னா அது வாயெல்லாம் அது வாய் ஃபுல்லா தேன் ஆயிரும். ஏன்னா அது என்ன ஃபுல்லா வந்து ஹாப்பியோட பறந்து வரும். அப்ப சுத்தி அந்த அந்த பம்பிள் பீ வந்து பாத்தீங்கன்னா தேன் வந்து பாத்தீங்கன்னா தாமரை சுத்தி தான் வரும், அது அங்கங்க போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி குருவோட லோட்டஸ் ஃபீட், குருவோட திருவடி பாதம், அது வந்து தாமரை பூ போலது. அப்ப தாமரை பூல எப்படி டேஸ்ட் எடுக்கிறதுக்கு பம்பிள் பீ வருதோ, நம்ம தான் அந்த பம்பிள் பீ, நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேன். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், எப்ப சின்சியரா இருக்குமோ, எப்ப வந்து நேர்மையா இருக்குமோ, அந்த குருவோட திருவடியில இருந்தே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் கிடைக்கும். அப்ப நம்ம அந்த தேன் மாதிரி அந்த டேஸ்ட் நம்ம சாப்பிட எப்பவுமே குருவோட திருவடி பாதத்தை சுத்தி இருக்கும். அப்ப தாமரை பூ தண்ணியில் இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம்னா குரு, அது தண்ணி என்ன அர்த்தம்னா பக்தி, பக்தி என்ற சிந்து கடல். அப்ப குருவோட குரு வந்து எப்பவுமே பக்தி என்ற கடல்ல இருக்கிறாரு. அதனால தண்ணியில் இருக்கும் போது அந்த தாமரை எப்பவுமே பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த மாதிரி பக்தி என்ற கடல்ல குருவோட திருவடி இந்த பாதம், அந்த தாமரை பூ எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, குருவோட திருவடி. அப்போ அதுல இருந்து தேன் வந்துகிட்டே இருக்கு, நம்ம பம்பிள் பீ நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும். அதனால குரு பாத பத்மம் வெரி வெரி ஷார்ட்டா நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இது குரு பாத பத்மம் என்னது, அது ஒன்னும் நிறைய இருக்கு அதுக்குள்ள. ஓகே, அப்ப இன்னைக்குள்ள ஸ்லோகத்தோடைய கொன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, சாரியா டைம் கொஞ்சம் ஆயிடுச்சு. குருவோடைய இந்த ஸ்லோகத்தோட கொன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, சிக்ஷா குரு அண்ட் தீக்ஷா குரு. சிக்ஷா குரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சம்பந்த ஞானம் கொடுக்குறாரு. சிக்ஷா குரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தி என்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறவங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் குரு. ஓகேவா? அப்ப குரு வந்து அவங்க கிட்ட நம்ம பக்தி வளர்த்துட்டாதான் நம்ம கிருஷ்ணர் மீது பக்தி வளர்த்துக்க முடியும். குரு மீது பக்தி இல்லைன்னா நம்ம கிருஷ்ணர் மீது பக்தி வளர்த்துக்க முடியாது. அந்த குரு மீது நம்ம வந்து அந்த கிருஷ்ண பக்தியில முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா கிருஷ்ண பிரேம பக்தி, கிருஷ்ணனோட அன்பு. அதுதான் நம்ம வாழ்க்கை ஒரே குறிக்கோள். இந்த பூமியில நம்ம வந்து நம்ம உயிர் விடுற ஒரு நாள் வரும், நம்மளுடைய இறப்பு நாளும் கண்டிப்பா ஒரு நாள் இருக்கு. அந்த இறப்பு நாள்ல அந்த கடைசி நிமிஷத்துல, அந்த கடைசி காலகட்டத்துல நம்ம கொஞ்சம் கூட வருத்தப்படக்கூடாது. எஸ், நான் என் குரு சொல்றதை நான் கேட்டிருக்கேன், என் குரு சொல்ற மாதிரி நடந்திருக்கேன், நான் சில புரோபாதரோட விஷயத்த ஃபாலோ பண்ணியிருக்கிறேன், நான் வந்து என் புரோபாதர் கொடுத்த சில எல்லாத்தையும் நான் சரியா செஞ்சிருக்கிறேன். அந்த இந்த இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்காக என்னால முடிஞ்ச ஒரு சிறு உழைப்பு நான் போட்டிருக்கிறேன்.
இந்த கிருஷ்ண பிரபுபாதோட இயக்கத்துக்காக, இந்த ஆன்மீக சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த இயக்கத்துக்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய நான் உழைப்பு போடலாலும் ஒரு சிறிதளவு நான் சேவை செஞ்சிருக்கிறேன். இதுல மகாபிரபு, நித்யானந்த பிரபு, வந்து ராதா கிருஷ்ணர், சில புரோபாதர், ஆன்மீக ஆச்சாரியர்கள், குரு பரம்பரா, இவங்க எல்லாம் என்னோட சேவையில சிறிதளவாச்சு திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. அந்த திருப்தியோட நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய கடைசி கால உயிரை விடணும். தேட் இஸ் அ சக்சஸ்ஃபுல் லைஃப். அப்ப அந்த கிருஷ்ண பிரேம அன்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிடைக்கணும். நம்மளுக்கு அந்த கிருஷ்ண பிரேமைய அடையிறது தான் நம்ம வாழ்க்கை ஒரே குறிக்கோள். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வரணும்னா நம்மளுடைய மண்டை, மூளை, நரம்பு, ரத்தம், நாடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிருஷ்ண பக்தனா மாத்தணும். நரம்பு கூட எல்லாத்தையும் பிளட் கீட்டு எல்லாமே கிருஷ்ண பக்தனா மாத்தணும். ஆனா ஒரே நாள்ல அது முடியாது, ஒரே நிமிஷத்துல செய்ய முடியாது. உங்களுக்கு என்ன பகவான் பகவத்கீதை கிருஷ்ணகிட்ட அர்ஜுனன் என்ன சொல்றாரு, யூ ஹேவ் டு பிராக்டிஸ். மனம் சஞ்சலமானது, மனம் வந்து குரங்க மாதிரியானது. ஒரே நாள்ல நீ எல்லாத்தையும் வந்து குரங்க வந்து அடக்க முடியாது. மனம் என்ற குரங்க என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். அதனாலதான் சாதனா பக்தி இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாதனா பக்தி ஸ்ட்ராங்கா இருக்கணும். சாதனா பக்தி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா செய்யணும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா செய்யணும். இல்லைன்னா வந்து நம்ம கிருஷ்ண பிரேமை அடையிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஆனா செய்த பக்திக்கு எந்த நாளும் இழப்பு இல்லை. செய்த பக்திக்கு என்ன நீங்க செய்றீங்களோ அது எல்லாருக்கும் அதுக்கு உண்டான ரிசல்ட் இருக்கு. ஆனா நம்மளோட முயற்சி வந்து என்னது, இந்த பிரிவிலையும் நம்ம போக பார்க்கணும். அதான் நம்மளோட ஒரே முயற்சி. ஓகே, அதனால நம்ம குரு கருணை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால ஆச்சாரியாமாம் விஜானியாம், குருவை நம்ம என்னைக்குமே கிருஷ்ணருக்கு சமமா பார்க்கணும். கிருஷ்ணர் வேற, குரு வேற கிடையாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதி மகாராஜ் கி ஜெய். जय कृष्णदास कविराज गोस्वामी की जय. जय श्री चैतन्य चरदामृदा की जय. जय श्री राधा गोपाल जी की जय. जगन्नाथ सुभद्रा महारानी राधा माधवा की निताय गौर பிரமநந்தே. ஹரி ஹரி ஓ. பொறுமையா உட்கார்ந்து கேட்ட அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். எதுவும் கேள்விகள்?